கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோசுவாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 10வது வசனம். உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். என்ன கருமையானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நமக்கு தேவன் முன்பதாக சென்று அல்லது நம்மோடு கூட இருந்து நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். என கருமையான தேவ பிள்ளைவனுடைய வாழ்வில் நீ ஒருவேளை சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். யார் எனக்கு உதவி இல்லை, எனக்காக யார் பேசுவார்கள், என் வாழ்வில் நான் தோற்று போன சூழ்நிலையில இருக்கிறேன் என்று நீ சொல்லுவாயானால், இந்த இடத்துல யோசுவாவின் இடத்துல சொல்லும் பொழுது உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். அப்போ 1000 பேரை துரத்தக்கூடிய ஒருவன் எவ்வளவு பலன் இருப்பான். அந்த பலனை இன்று கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். உனக்கு முன்பதாக எத்தனை பேர் இல்லை, 10,000 பேர் வந்தாலும் சரி, சேனையை எழும்பி வந்தாலும் சரி, அந்த சத்துருவை மடங்கடிக்க கர்த்தர் இன்று உனக்கு பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே அவர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, இன்று உன்னுடைய பிரச்சனையை இயேசுவினுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து விடு. ஆண்டவரே, நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுங்கப்பா. நீ மாம்சத்தில் போராடி போராடி தோற்று போனாய் அல்லவா, உன்னுடைய வாழ்வில் தோல்வி, உன்னுடைய அனைத்து காரியங்களிலும் தோல்வி, தொழில முன்னேற்றம் இல்லைன்னு சொல்றியாம், நீ எதிர்பார்த்திருக்கிற காரியம் நடக்கலைன்னு சொல்றியாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவியா, ஆண்டவரே எல்லாத்தையும் உங்க கையில கொடுக்கிற ஆண்டவரே, I am nothing, Lord. I submit myself totally into your hands. இன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்லி பாரு. என்னுடைய மாம்சீக பலன் இல்லவே இல்லை ஆண்டவரே, நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். எனக்கு அருமையான, எவ்வளவு அருமையான வார்த்தை. பண்ணுவார்னு சொல்லல, அவர் பண்ணுகிறார். இன்று உன்னை ஒப்பு கொடுப்பாயா? உன்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை இயேசுவுக்காக ஒப்பு கொடுப்பாயா? உலகத்திற்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் முன் சுயத்திற்காகவும் நீ ஓடின நாட்கள் போதும். அருமையான தெய்வ பிள்ளையே, commit yourself to the living God. இந்த ஆண்டவர்கிட்ட உன்னை ஒப்பு கொடு. ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே எனக்கு அந்த வல்லமையை தாங்கப்பா, இந்த பரிசுத்த ஆவியின் பலனை எனக்கு தாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய பலனை நீ பெற்றுக்கொண்டு நீ 1000 பேரை 1000 பேருக்குள்ள வல்லமையோட சத்துருவை நீ துரத்த முடியும். வல்லமையை கர்த்தர் இன்று உனக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒருமனப்பட்டு கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த காலை வேளையில் தன்னை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு உங்க கிருபையை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கெஞ்சி செபிக்கிற ஒவ்வொருவர் மேல் உங்களுடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கும்படி செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. அன்று ஒருவன் 1000 பேரை துரத்துவதற்கு கொடுத்த பலனை இன்று உம்முடைய சமூகத்தில் கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் நீர் கொடும். அவர்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.